கடலுக்குள்ள என்னடா வித்தியாசம் ஒரு உயிரினம் இருக்குங்க. நானே பார்த்து அசந்துட்டேன். எப்படி ட்ரெயின் மாதிரி இருக்கு அப்படிங்கிற பாருங்க. பார்க்க நல்லா வளவல கொல கொலன்னு ஜெல்லிஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது ஜெல்லிஃபிஷ் வகையே கிடையாது. சரியான வித்தியாசமான உயிரினம். காமன் சால்ப், சயின்டிபிக் நேம் சால்பா ஃபியூசிஃபார்மிஸ். இது ஸ்டார்டிங்லயே இந்த செயின் மாதிரி எல்லாம் சேர்ந்துகிட்டு நிக்காது. இதோட முதல் ஸ்டேஜ் சாலிட்டரி சால்ப் ஓசாய்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தனியா சிங்கிளா தான் இருக்கும். சின்ன சின்ன பைட்டோ பிளாங்டன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா ஜால் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓரளவுக்கு வளர்ந்துட்டு அப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா? குட்டி போடும். எந்த ஒரு துணையுமே இல்லாம அதோட உடம்புல ஆல்ரெடி வளர்ந்துகிட்டு இருக்க சின்ன சின்ன சால்ப் இருக்கும். அது அப்படியே செயினா ஜாயினா ஒண்ணு ஒட்டிட்டு வர மாதிரி குட்டி போடும். ஜெனடிக்கலி, அதாவது மரபணு ரீதியா அந்த பெருசு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் சிம்பிளா இந்த குட்டி எல்லாம் என்னன்னு தெரியுமா? அந்த பெருசோட ஜெராக்ஸ் காப்பி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹனிஸ் இருக்கான், அவன மாதிரியே பல குட்டி ஹனிஸ் இருக்கானுங்க. அந்த மாதிரி இதுல ஒரு சால்ப்புக்குமே தனி உடம்பு, தனி மசில்ஸ், அப்புறம் தனித்தனியா சாப்பிடும். ஆக மொத்தம் அந்த பெருசு ஒரு கூட்டத்தையே பெத்து போட்டுட்டு கலந்துரும். இதோட ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா செயின். இத பிளாஸ்டோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது போக்கிமான்ல வர பிளாஸ்டாய்ஸா அப்படின்லாம் கேட்க கூடாது. இப்ப இதோட இனப்பெருக்க முறையே வேற மாதிரி. இளமையா இருக்கும்போது ஃபீமேலா இருக்குமா, முதுமையா ஆகும்போது மேலா மாறிடுமா. இப்போ அந்த செயின்ல இருக்கிற பெரிய சால்ப்புங்களான மேலு சின்ன சால்ப்புங்களான ஃபீமேல ஃபர்டிலைஸ், அதாவது கருவுற வைக்குமா. அதுக்கப்புறம் அதோட உடம்புல குட்டி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் குட்டியை வெளியே தள்ளிடும். அப்போதான் புது ஸ்டேஜ் 1 சாலிட்டரி சால்ப் வருது. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு நேரம் சொன்னது சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் யங்கா இருக்கும்போது ஃபீமேலா இருந்து குட்டி போடுது. அப்புறம் அதே சால்ப் மேலு ஸ்பெர்ம ரிலீஸ் பண்ணி மத்த ஃபீமேல ஃபர்டிலைஸ் பண்ணுது. அப்போ இது ஆனா பொண்ணா? இந்த மேட்டர் பேரு சீக்வென்சியல் ஹெர்மாப்ரோடிசம். இத பத்தி தெரிஞ்சுக்க போய் என் மண்டை காஞ்சதுதான் மிச்சம். சரி, இந்த மாதிரி கன்ஃபியூஷனான கடலை பத்தின மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நைட் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எவன்டா இந்த நேரத்துல கத்துறதுன்னு சவுண்ட் விடுறாங்க.